சார். சார் மணியோட யூஎஸ்பி வந்து ரவீனா தான் சார். விசித்ரா வந்து ஃபைனல் 5 பேரில் வந்து நானும் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கமலஹாசன் வந்து அவரை வெளியேற்றி விட்டாங்க. மாயா சொல்கிறதுக்கெல்லாம் சிரிக்கிறாரு கமலஹாசன். அப்படி ஒன்றும் சிரிக்கிற மாதிரி மாயா பேசவே இல்லையே. விசித்ரா போகும்போது கூட 200% வந்து என்டர்டெயின்மெண்ட்னா அது மாயா தான் சார் அப்படின்னு மாயாவை பொழுந்துட்டு போகிறாங்க. ஆனால் அர்ச்சனா வந்து நீங்கள் எலிமினேட் ஆனதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு தெரியுது, கமலஹாசனுக்கு தெரியுதா, பிக் பாஸ் டீமுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ கப் அடிக்காமல் வரக்கூடாது, நீ வெளியே வா, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இங்கிட்டும் பேசுகிறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் விசித்ரா வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களுக்கு சொல்லிக்கலாம். கமலஹாசன் வந்து பெரிய அளவில் வந்து மாயாவை வந்து என்கரேஜ் பண்ணுறதை பார்த்தா டைட்டில் கையிலேயே கொடுத்துருவாங்க போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதில் வந்து கண்டிப்பாக பூர்ணிமா வரும். பிஆர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு மாயாவுக்கு ஓட்டு அதிகமாக உழுவுற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.